தீபாவளி. அதால் நாங்கள் இன்றைக்கி வந்து தீபாவளி வந்து என்னென்னு சொல்கிறது, எல்லா குடும்பம் சேர்ந்து வந்து வடிவாக சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து முதலாவது வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. ஓகே, எல்லாருமே சந்தோஷமாகவும் நல்லாவும் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன இந்த வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்களோட தீபாவளி கொண்டாடம் வந்து எப்படி போகிறோன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஷியானா, தீபாவளி வாழ்த்துக்கள். ரைட், என்ன நடக்குது இப்படியவே? சமையலா? சமையல் நடக்கிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மரக்கறி எல்லாம் வெட்டுறோம். மரக்கறி வெட்டுறீங்களா, வெங்காயம் உரிக்கிறீங்களா? உன்னை ஒவ்வொரு முறையும் வெங்காயம் உரிக்க தந்தாடுறது என்ன? அதுதான் எனக்கு செட் ஆகுதா? சரி, இப்போ போகிறேன். இன்றைக்கு இறைச்சி கறி வைக்கிறபடியா நிறைய மரக்கறி வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரியா? மீதான இங்கே வாங்கலை, இங்கே வாங்கலை, இங்கே வாங்கலை, இங்கே வாங்கலை, இங்கே இருக்க வாங்க பார்ப்போம். கிட்ட வாங்க. வா. பர்பிள் கலர் பொட்டு, சதும் பர்பிள் கலர் பொட்டு, பர்பிள் கலர் லிப்ஸ்டிக், பர்பிள் கலர் சட்டை. ஐயோ வாங்க, பர்பிள் கலர் சட்டை. இங்கே பாப்போம். வா, சுத்துங்க. குட் குட். பர்பிள் கலர் அப்படி ஓடியா இருக்கேனே. இப்போ நீங்கள் எங்கே வலிக்கிறீங்க அஸ்மிதா? கோயிலுக்கா? ஹாப்பி தீபாவளி சொல்லிடுங்க. ஹாப்பி தீபாவளி. ரைட், அப்பா அம்மாவும் இறைச்சி வெட்டுறாங்க. இன்றைக்கு கொஞ்சம் கூட இறைச்சின்றபடியே 2 பேரும் சேர்ந்து வெட்டுறாங்க. அப்படியா? அப்படித்தான். ஆறு சமையல் முடிஞ்சிருக்கு நினைச்சிங்களா மாமா? சமையல் முடிஞ்சு வந்தது. அதை இப்பதான் இறைச்சி வெட்டுறோம். வேணே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? சரி. அப்போ இறைச்சியை வெட்டுங்க. கார் கறி ஆறு வளமாதான் அப்பா தான் வைக்க போகிறேன். இன்னைக்கு கறி, இறைச்சி கறி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுயானா அவ்வளோ வேகமாக வெங்காயம் முடிச்சுருந்தேன். ஏன்னா நான் கத்தரிக்காய் அரைவாசி வெட்டிட்டேன். இப்போ தான் உள்ளே இந்த வெங்காயத்தை வச்சுட்டு உள்ளி வைக்கிறேன். ஏன்னா வெங்காயம் கூட பிடிச்ச வேலை லேட் ஆகிட்டே சுயானா. சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவளை தேம்பட்டாமல் இப்போ இறைச்சி கறிக்கு ஃபர்ஸ்ட்டாக கொடுப்போம். அப்போ இறைச்சி கறி வந்து வைக்கிறதுக்கு நிற்கிறேன் ரெடியாக. அதெல்லாம் வெட்டி கொடுப்போம் மரக்கறியில். என்னம்மா பேர்டேக்கு நாங்கள் தான் ரெண்டு செய்யணும், தீபாவளிக்கு நாங்கள் தான் ரெண்டு செய்யணும். உலங்கல என்னென்னா பிறந்த நாளுக்கு சரி என்ன செய்யறது, தங்கச்சி கடையில் நிற்கிறாளே பிஸியாண்டு பிறந்த நாளுக்கு என்னம்மா எல்லாம் வந்துடும். தீபாவளிக்கும் நாங்கள் நின்று செய்ய வேண்டியா இருக்கு. இன்னும் கோயிலுக்கு போனாக்களே வளரத்துக்கு காணில என்ன செய்யலாம்? நாங்கள் எல்லாம் செய்த முடியுதான் வர என்னது அவேதி போய் கோயிலில் வீடியோ எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து தெரியாத என்ன ஃபேஸ்புக்கில் கூட ஒன்றுமில்லை ஃபோட்டோக்கள் எடுத்து தீபாவளி போன முறை தீபாவளிக்கு சரியாவேனா பேட்டி சால்வை சாரி இந்த செல்வாங்க போட்டுருவாங்க. சாரியும் அஸ்மி காப் சாரி மாதிரியும் சுயசம் எடுத்து அதான் சாரி. அது இந்த முறை செல்வாங்க. நாங்கள் இந்த முறை வந்து நாங்கள் சிம்பிள். நாங்கள் சச்சியாக கிடச்சிட்டோம். ஓ சல்வா. நாங்கள் வந்து சும்மா கவுனில் அப்படியே முடிச்சிட்டோம். வருஷத்துக்கு பார்ப்போம். இந்த முறை எல்லாம் சிம்பிளாக தான் முடிச்சு வச்சிருக்கு. மழையும் போகிற முடியவில்லை நேரமா. இந்த முறை தீபாவளி மழை இல்லாடி கொஞ்சம் எல்லாம் இதாண்டி ஒரு இதாக இருந்திருக்கும். இப்போ வந்து மழை விதபடியே அந்த மப்பு கூட அதெல்லாம் ஒன்றும் நடக்குதில்லை. குமாரில் கேட்டுருந்தேன் சாரி. என்னம்மா என்ன கேட்டுருந்தது? இந்த வீடியோ போட்டிருக்கேன். எது தெரியுமா? எதுக்கு? இது சரஸ்வதி பூசைக்கு அந்த செய்யக்க வீட்டில் என்ன கஷ்டமாக இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு பார்த்துனீங்களா? வீட்டில் கஷ்டமாக அடியாத அம்மா விட்டு வந்துருக்குறாங்க. ஓ அப்படி போட்டுருது. இல்லை வீடை வித்துட்டீங்களா? கஷ்டத்தில் வீடை வித்துட்டீங்களா வந்தது? முதலா புற கேட்டுருக்கு கஷ்டமா அதான் இங்கே வந்து நிற்கிறீங்க. இங்க வாங்க அம்மா சொல்லு. தீபாவளி வாழ்த்துக்கள். அச்சா அம்மாக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லல. அவங்க சொல்லுவாங்க. இங்க ஒரு சாமி வச்சுக்கோங்க. 2 கை இருந்தாலும் நான் ஒரு கை காட்டுவேன். தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்றாங்க. கட்டி முடிச்சு அம்மா அப்பா கொடுத்து சொல்லணும். ஓடியா தீபாவளி
ஓ தேங்க்யூ இந்தாங்க கையை கை எடுக்கிறது காட்டுங்க இப்படி இதுல வெட்டி இல்லையா ஏன் என்ன பிள்ளை ஏமாத்துறீங்க சரி நான் நான் போடுறேன் பிள்ளைக்கு வேணி தரேன் ஆமாம்மா வேணி தரேன் இல்லை பிள்ளைக்கு நான் வேணி தரேன் என்னோட வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கு கறி வந்து மாட்டு இறைச்சி கறியும் சரியா மற்றது கத்தரிக்காய் வெள்ளைக்கறி மற்றது வந்து வெங்காய சம்பல் போடும் கரெக்ட் சம்பலும் போடும் ஒரு பிளான்ல இருக்கிறோம் சரியோ அதில் வெங்காய சம்பளா அல்லது கரெக்ட் சம்பளான்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு ஏன்னா நாங்கள் பிளான் போடுவோம் சில நேரம் கறியில் வந்து மாறி வச்சுருவோம் மறைச்சிட்டு போறேன் இன்றைக்கு வந்து எல்லாரும் எங்களோட மாமியாக்கள் நாங்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஒன்றா சமைச்சு சாப்பிட போகிறோம் சரியோ நிறைய நாளுக்கு பிறகு இப்போ வந்தாலும் நாங்கள் சசியத்தியாக்கள் இல்லையா என்னம்மா சசியத்தியாக்கள் சதியத்தைகள் தான் அப்படின்னு சொல்லல நாங்கள் இன்றைக்கெல்லாம் அவையும் வந்துருக்கணும் அப்படி இல்லை அப்போ ஒரு ஒரு ஆக்களை சொல்லட்டா சஜி ஸ்வேசன் அஸ்னி நான் பிரசாந்த் ரித்திக் மாமி ஷியானா மாமா அஸ்வின் கிஷோர் செல்லாக்கா அம்மா அப்பா லோயண்ணா கபில் தனுதம்பி ஷியானா அது அத்தை வேறு யார் அப்பம்மா எல்லாரும் நிறைய சமையல் பெரிய சமையல் ஒன்றாண்டு சாப்பிடுவோம் வேற ஷியானா என்ன சொல்ற சாப்பிடுவோம் சொல்லு சொல்லு அவங்க இப்பதான் வெங்காயம் ஒரு கொஞ்சம் கொடுத்த பிள்ளை அப்பா இப்படி எந்த வேலைலாம் செய்து குளிச்சுட்டு நாங்கள் எல்லாம் வட்டி கொடுப்போம் அம்மா அப்பா டப்பு சமைச்சிட்டு தருவாங்க சரியான பிஸியில் தெரியுது ஐயா சரியான பிஸி என்ற நோய்னு சொல்ல அளவுக்கு ஆள் வேலை கடைக்கா இந்திய கடையில நிக்கிறா மற்றது வந்து மரக்கறிக்காரருக்கு தம்பி என்ன செய்ய போறான்னா உருளைக்கிழங்கும் தக்காளி பழம் போட்டு குழம்பாம் எப்படியும் அப்பளம் அதெல்லாம் பொரிப்பான் என்ன இருக்குன்னு சொன்னால் விரதம் பிடிக்கிறார்கள் ஒரு சைட்டு நீக்கலாம் 2-3 பேர் அவையும் பாவம் தானே அதுக்காண்டி அவைக்கும் 2-3 கறி வச்சு குழம்பு வந்து தக்காளி பழமும் உருளைக்கிழங்கும் போட்டு வைக்க போகிறோம் கத்தரிக்காயும் பட்டி முடிஞ்சுது நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு ஓய் கறி சாப்பிடுறா போய் பார்த்துட்டு ஓடியாங்க கிஷோன் நாங்கள் இப்போ பட்டி கொடுத்துட்டு கிஷோன் படம் எடுத்துட்டு வந்திருக்கணும் பென்ட்ரைவில் என்ன படம் என்ன படம் தெரியாது புது படமா விஜய் என்ற படம் தான் விஜய் இல்லை எந்த படம் சீரான இருக்கு பென்ட்ரைவில் இந்த பாட்டு சொல்லுங்க லவ்டுடே படத்தில் இருக்கு அவன் இந்த பாட்டு சொல்லுங்க அவன் ஒரு படம் உண்டு டூட்டா பார்க்கலையா அந்த படம் நல்ல படமாக இருக்கும் பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு இப்போ எல்லாம் பட்டி கொடுத்துட்டு அதுதான் நடக்க போகுது சுயானா தீபாவளி அழைக்கிறோம் வட்டி முடிச்சு வீடியோ எடுக்கலையா சும்மா எடுத்துறேன் இப்போதான் நாங்கள் வந்திருக்கணும் என்ன மழை என்ன சொல்லுங்க எப்படி மழை சரியான மழை அழைக்கிட்ட எத்தனை மணி 10 மணிக்கெல்லாம் பழிக்கிட்ட இப்பதான் வந்து சேர்ந்தோம் மழை ஓ மாமாக்கு வரைக்கும் அந்த டைம் வாவ் அப்ப நீங்க வேணுங்களா இல்லையா பட்டாஸ் என்ன உடைய போகுது ஏன் பண்ணி தெரியல ஏன் பண்ணி தெரியல ஆமா நான் கேட்டேன் நீங்க வேட் அவனுக்கு போயிட்டு வரணும் பட்டாசு நான் வீட்டுல நிக்கிறேன் என்ன பண்றது
பெரிய பாக்கெட் வாங்கி தரேன். இது கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா சேத்தா? கோயிலுக்குனா ஏன் நீங்க எத்தனை போன் வச்சுக்கோங்க கையில? போன் வந்து நாங்க உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கணும். என்ன சின்ன போன்ல வீடியோ எடுத்து கொண்டுக்கிறீங்களா? இல்ல போன் வாங்க வாரத்துக்கு வச்சுட்டு போனாங்க. ஓகே நீங்க வாங்குறது 2 எடுத்துனாங்க. என்ன சொல்றேன்? போன் இந்த போன் விளாங்காது மக்களே, அதாவது என்ன கூட நினைக்குவான். ஓகே வேலை செய்யற சாலியக்கா நடிக்காத. நேற்று உங்களுக்கு ஓரளவுக்கு செய்யலாம். சரி பிறந்தனால என்ன செய்யற? இன்னைக்கு கடையை போட்டு எங்களை வேலை வைக்கிறதுக்கே இருக்கிறீங்க. பாக்குறாங்க சட்டை எங்க எடுத்தீங்க? கடையில பாத்தீங்களா? சுயேசனோட போய் பாத்தீங்களா? சுயேசன கடையில எடுத்தது இது பாக்குறாங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு முறையும் நான் தான் இருந்து எல்லாமே செய்வேன். பாக்குறாக்கள் எல்லாருக்குமே தெரியும். பழமையா வந்து நான் தான் எல்லாமே செய்யறது. எல்லாம் இந்த முறை நேற்று இந்த பிறந்த நாள் சமைச்சான். இன்றைக்கு மாமா வேலை வச்சுட்டேமா. அதுக்கு முந்தின நாள் சமைச்சேன். அப்படி சொல்லக்கூடாது. நான் தான் வீட்டு விட சமைக்க கூடாது. அதுதான் உங்களுக்கு ஒரு மனுஷன் பண்ணி பழகுது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜியாக்கள் இப்போ தான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் செய்து முடிஞ்சது. சஜி இப்போ என்ன செய்யக்கூடாது? அம்மா கறி வச்சு கொடுக்கணும். ஏன்னாக்கா இப்போ நாங்கள் கரெக்டெல்லாம் கொடுத்துட்டு சரியா படம் பார்ப்போம். படத்தை பார்ப்போம். வேணாம் போய் எல்லாம் செய்து கொடுத்து நாங்கள் பெண்டாவில் ஏற்றின படத்தை பார்ப்போம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஏது இல்லையா? நாங்கள் இப்போ ஏதான் செய்யணும். ஓகே இப்போ என்னன்னு சொன்னால் சமையல்லாம் முடிஞ்சு சஜி அவ்வளோ ஒரு பங்குண்டு இருக்கணுமே என்றதுக்காடி அப்பளம் மிளகா பொரிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன சஜி? கேசரி செய்திட போகிறோம். எஸ் சரி. இந்த கறி ஓகேவா? ரெடியா? எப்படியும் சாலைగా முடிக்கிறதுக்கு நான் தான் வரணும். சரி உண்மையாவா? செய்கிறேன். ரைட் ஓகே அந்த மாதிரி சாப்பிட்டியா? எப்படி ஓகே எப்படி எனக்கு மாவி பறந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ரித்திக்குட்டின தீபாவளி உடுப்பு ஒழுமுங்க பாப்பம். ஷா வெளிக்கிட்டாண்டா பின்னு பாப்பம். வாவ் சூப்பரா இருக்கு. 6 பிள்ளைக்கு வேண்டி தந்த உடுப்பு அம்மாவா? அம்மா அப்பாவும் யார் வேண்டி தந்தது? வேண்டி தந்தாங்களா? கோயிலுக்கு போமா? கோயிலுக்கு போமா நாங்கள் வாங்கள். ஓகே இது சோறு புழுங்கல் சோறு. என்னமா 2 சோறு காய்ச்சி? கத்திரிக்காய் வெள்ளைக்கறி உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு கீரை அப்பளம் பொரியல் கேரட் சம்பல் இது இறைச்சி கறி. ரைட் இப்போ சாப்பாடு போட்டு கொடுக்குறீங்க. அதுதான் யாருக்கு கொடுக்குறீங்க? மாமிக்கா? மாமிக்கு போட்டு கொடுக்குறா. சம்மந்திக்கு போட்டு கொடு. மாமி சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல சாப்பிட்டுட்டு மாமி அம்மியாவா? சரி சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆ சாப்பிடு சொல்ல. சாப்பிட்டியா? உண்மை எப்படி இருக்கு? கீரை கறி நல்லா இருக்கா? ம் இறைச்சி கறி எப்படி இருக்கு? ம் கரெக்ட் சாம்பல் மாமி போட்டது. மாமி பின்னாஞ்சது அப்படியா? ரைட் அங்கே லாஸ்ட் கேப்பம். நீ சொல்லையா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா? பார்த்தீங்களா? அஸ்மிதா என்னம்மா நீங்கள் சாப்பிட இல்லையா? படிப்பா நீங்கள் என்னம்மா தீபாவளி என்னாலும் படிப்பு, பர்த்டே என்னாலும் படிப்பு. எக்ஸாம் தோத்து இங்கே பாருங்க. அஸ்மிதா இன்னைக்கு அவங்க பர்பிள் பிடிக்கவே போட்டுட்டாங்க. பெயினிங் நாங்கள் இப்போ தான் என்ன கடையில்
பட்டாசுலாம் மாட்டியாச்சு அது நைட்டுக்கு வடி அப்படி சீர்வான முதல்ல போட்டு வடிவா இருக்கும் அதையும் அப்படியா ரைட் ஓகே இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் போயிட்டு வந்து சாப்பிடுவோம் சரி ரித்திக் எங்க வலிக்கிட்டீங்க கோயிலுக்கா கும்பிடவா வேற கோயிலுக்கு போயிட்டு வேற எங்க போறீங்க டவுன் கடைக்கா ஏன் டவுன் கடைக்கு என்னப்பா சித்திய பாக்கியா ஒரே சித்திய பாக்க டவுனுக்கு போறோடையா சித்திய பாக்கியா சித்தி வீட்டை நிக்கிறா நாங்க கோயிலுக்கு போயிட்டு சரியா பட்டாசு எல்லாம் பண்ணிடுவோம் சரியா விളിக்க ஓகே சிவன் கோயிலுக்கு வந்து கும்பிட போறாங்க. அப்பா எங்க போயிட்டு இல்லையே முதல்ல என்ன பண்ண சொன்னீங்க பட்டாசு என்ன பண்ண சொன்னீங்க ரித்தி பட்டாசு வேண்டிட்டு பர்கர் கடை எங்க இருக்கு சொல்லுங்க எங்க ஓ பாத்தீங்களா இந்த தீபாவளிக்காண்டி கொண்டு வந்து கடையில இது இப்படி இது மகேந்திரா மாதிரி ஒன்றுல கொண்டு வந்து விற்கிறாங்க நாங்க போய் பர்கர் சாப்பிட்டுட்டு போறோம் ரித்தி வேணுமா என்ன சாமான் நல்லா இருக்கும் மாதிரி இல்லையா பர்கர் அதெல்லாம் கொடுப்பாங்க பீஸா மட்டும் கொடுக்க மாட்டாங்களாம் பர்கர் எல்லாம் கொடுப்பாங்களாம் செய்யறாங்களா இன்னைக்கு ரித்திக்கு தான் தீபாவளி என்ன ரித்திக் அக்காவையும் விட்டுட்டு வந்துட்டீங்க டேய் அக்கா பாவண்டா அக்காவுக்கு கொண்டு கொடுப்போம் பர்கர் நல்லா இருக்கும் உனக்கு அப்ப வேண்டிட்டு வேட்டும் என்ன இருக்கு பர்கர்லயே 1 2 3 4 5 6 இருக்கு என்ன எக் சிக்கன் கிரேச்சி பீஃப் மிக்ஸ் சாக்லேட் மற்றது வந்து பானிபூரி இருக்குப்பா இங்கே தான் வாங்கி இருக்கிறாங்க பானிபூரி பானிபூரி சாப்பிட வரத்தி சாக்லேட் தான் இருக்கு சாக்லேட்டா இருக்கா போட்டோ சப் இருக்கு பரோட்டா இருக்கு பரோட்டா ஷவர்மா கிஷி பரோட்டா கிளி பரோட்டா ஃப்ரீஸ் அந்த இது உருளைக்கு சிப்ஸ் அந்த இது மாதிரி சிப்ஸ் ரைட் அப்படி இது நடமாடும் ஒரு பர்கர் கடை உண்மையாதான் இந்த முறை தான் வந்துருக்கு புதுசா உங்களே தான் பார்க்குறாங்க வாங்கல என்னது இப்படியான தீபாவளி நத்தார் அதெல்லாம் வருவாங்க ஆனால் மல்லாவிக்கு இந்த இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க அதாவது நேற்று தானே வந்துருக்குறீங்க ஒவ்வொரு நாளுமா என்ன இதுலேயே தான் போடுற பிளானா அல்லது மாற்றிடுவீங்க மாற்றிடுவீங்க ரைட் சரி பர்கர் இங்கேயும் வாங்கலாம் கிளிநொச்சிக்கும் போக தேவையில்ல ஆனால் அவங்களோட டேஸ்ட் தான் எப்படி இருக்கு மாதிரி இல்லை நல்லா இருக்குமா டேஸ்டாக இருந்தானே வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஓகே சாப்பிட்டு இப்படி சொல்ல மாட்டீங்களா சாப்பிட்டு பார்த்துட்டு காசு தாங்க அது என்ன சாமான் அவிச்சிருக்கு நாங்க இன்னைக்கு லேட்டா வந்தபடியே பாத்தீங்களா பானிபூரி பர்கர் பீட்சா எல்லாம் சாப்பிட போறோம் பீட்சா இல்ல பாத்தீங்களா 2 பர்கர் சித்திக்கும் அஸ்மிக்கும் 2 பர்கர் இருக்காங்க சரி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் மற்றது ஒரு ஷவர்மா உண்டு மற்றது ஒரு பானிபூரி சாக்லேட்டும் வாங்கியிருக்கோம் ஒன்றில் இருக்குண்ணா 2 4 6 ட்ரை பண்ணி பார்க்கடா
நல்லா இருக்குன்னு பாருங்க. இதில் வச்சா சொல்லிட்டு போகலாம் தானே. நல்லா இருந்தா நல்லா இருக்கு. ஆமாம்மா தான் இருப்பா. சரி பிரதீமா. ஓ நல்லா இருக்கா. நன்றி. ஓகே வச்சுட்டு நம்ம தூக்கலாம். கை நடந்தது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. டே சிரிக்கிறான்டா. பானிபூரிக்கு அந்த தண்ணி மாதிரி வரும். அதை காணலையே. அது இல்ல சாக்லேட். ரித்திக்கு பிடிச்சிட்டு இருந்தா கேக்குறேன். ஓடி வேணும் ஓடி வேணும். ஆதுலுங்க நீங்க கையில டிஷர்ட் அப்படியே ஆதுலுங்க. அப்பா வாங்கி வச்சுடு. ஓட்டி ஆக்கிட்டே பாருங்க. நில்லுங்களே வேலை நில்லுங்க. பாருங்கப்பா போங்க பாரு. இதில் நில்லுங்க. டிஷர்ட் காணும். சின்ன நான் வாங்கி வச்சுடுங்க. பாருங்க அப்பா தருவேர். வாங்க வாங்க ஒரு கொடுங்க. சார்மா வாங்கியாச்சு. பர்கர் யூடியூப் இது பர்கர் சாப்பிட்டு நாளைக்கு வந்து சொல்றேன். ரைட் எல்லாம் மடியாச்சு. வீட்டை கொண்டு சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பர்கரும் இங்கே சவர்மாவும் பண்ணிட்டு முதல் சவர்மா ட்ரை பண்ணுவோம். வேணாம் ரைட் இவருக்கு சவர்மாவை என்ன சவர்மா டேஸ்டாக இருக்கு இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். என்ன எப்படி என்ன சொல்லுங்க. என்ன மாதிரி இருக்குங்க. நல்லா இருக்கும். நான் கீழே வச்சுக்கிறேன். அப்படித்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பர்கர். குட்டி குட்டி தான் பர்கர். இது பாருங்க சிக்கன் பர்கரா. ரித்திக்கு அப்படி கடிக்கு பாருங்க பாருங்க. குட். அம்மா நானே சாப்பிட்டோம். அங்கே சாப்பிடும். உண்மையா நல்லா இருக்குமா. இவங்க வந்து இந்த பானத்துல கொண்டு விற்கிறாங்க. கொண்டு விட்டுட்டாங்க. அது சாப்பிடலாம். வாவ் சூப்பரா இருக்குன்னு. ரைட் சூப்பர். நாளைக்கு ஒவ்வொரு நாள் போய் நீங்க வந்து சாப்பிட போறோம். ஆமா சாப்பிட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு மத்தியானம் சாப்பிடுறீங்க. நாங்க உங்களுக்கு தான் பண்ணாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? அதுவும் பார்க்கலாம். ஓகே நல்லா இருக்கு.
வேகும். பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சோறு கீரை கறி உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் கேரட் சாம்பார் இறைச்சி சாப்பிட போகிறோம். லைக் பண்ணுங்க போங்க பிகே ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. நான் ரஷ்மிதா ரித்திக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் சொல்லிடுங்க ரித்திக். Bye.